காஃபியை ஊத்துனாதான் கண்டிப்பா எழுந்துப்பான்னு ஊத்துன. உன்னை எப்படி இல்லடி, நீ இங்கே இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. போ 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 சரி. கீழே எல்லாரும் இருக்காங்க, எல்லார்கிட்டயும் போய் ஒரேடியா சொல்லிடு. சொல்றேன்டி, பாத்துட்டே இரு. கீழே நான் கொடுக்க வேண்டிய கட்டிங் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீ சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, என்னாச்சுடா? நட்சத்திரம் என் மூஞ்சில காஃபியை ஊத்தி எழுப்புனாப்பா. பூமி அப்பவே என்கிட்ட சொன்னாடா, கீழே அவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தா, உன்னை ஏதோ செய்ய போறான்னு நினைச்சோம். நான் இப்பயே போய் அந்த ஆளுகிட்ட பேசுறேன். அப்பா வேண்டாம்ப்பா, கீழே அவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு வந்திருக்கான்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நான் சொல்றது எப்படி நம்புவாங்க? பரவாயில்லப்பா. எதுக்குடா உனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நீ எதுக்குடா அந்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ண? பூமியோட என் கல்யாணத்தை நிறுத்த எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலப்பா. ஆண்டி, நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டி. ரொம்ப அழகா இருக்க சிவா, உனக்கு ஏன் கண்ணே பற்றும் போல. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போக போற, போய் சாமி கும்பிட்டுட்டு வா. நின்னு போன படிப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களை தவிர எனக்கு வேற யாரு சார் சாமி? டோன்ட் பி சிலி. இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. நீ நல்லா படிச்சு வரணும்டா. நீ யாருன்றத இங்க இருக்க எல்லாருக்கும் காட்டணும். நான் வளர்த்த ஒரு குட்டி செடி இவ்ளோ பெரிய மரமா இருக்குன்னு நானே பெருமைப்படணும். நீ இப்படி என்ன சாமி மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லடா. புரிஞ்சுதா? இன்னைக்கு உன் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? வா, நானே உன்னை ட்ராப் பண்றேன். வா, டிஃபன் சாப்பிடலாம். சரி மாமா. என்னடா சார்ல இருந்து டைரக்டா மாமாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டியா? நேத்து நீங்க தானே சார் பூமி அக்கா டாபிக் வந்தப்போ அந்த அக்காவை உன் அக்காவாவே நினைச்சுக்கோ, நீ தான் என்னோட மச்சான்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன் சார். ஒருவேளை உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருந்தா சாரி சார். இதுக்கெல்லாம் எதுக்கு நான் ஹர்ட் ஆக போறேன்? உனக்கு என்ன மாமான்னு கூப்பிடணுமா? அப்படியே கூப்பிடு, எனக்கு ஓகே தான். தேங்க்யூ மாமா. நேத்து உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு என்னோட தரித்திரம் விட்டு போயிடுச்சுன்ற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு மாமா எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டி விட்டாரு. மாமா உன்னை அப்படி வெறுக்கிறத பார்த்து எங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் அது எல்லாமே நடிப்புன்னு புரிஞ்சு போச்சு. முன்னாடி ஜாலியா இருக்க மாதிரி நடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போய் பயங்கரமா கத்தி கத்தி அழுதாரு. என்ன உன்னை உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் உண்மையெல்லாம் சொல்லிடணும்னு தான் நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க இந்த உலகத்தை விட்டே போற மாதிரி ஆயிடுச்சுப்பா. அதுவும் கலைத்தாய்க்கு நடக்கக்கூடிய அவமானத்தை பார்த்து தாங்கிக்க முடியாம அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயத்தையே மறந்துட்டு
ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடி உயிருக்கே ஆபத்தாக்கிக்கிட்டாங்க. அதுதான்டா அவங்க நாட்டியத்து மேல வச்சிருக்க மதிப்பும் மரியாதையும். ஆமாம்மா, ஷீ இஸ் கிரேட்மா, வெரி கிரேட். ஆக்சுவலி எனக்கு அவங்க மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குமா. இதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் டபுள் ஆயிடுச்சு. ஆனா அவ்வளோ நல்லவங்களோட வயித்துல போய் இந்த பூமி எப்படி பிறந்தாந்தாம்மா தெரிய மாட்டேங்குது. பூமி கெட்டவெல்லாம் இல்லடா. எந்த சூழ்நிலையால அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு அவ வாயால சொல்ற வரைக்கும் பூமி நமக்கு கெட்டவளா தாண்டா தெரியவா. இதுதான் வித்தியாசம். அம்மா, இவ்ளோ அடிபட்டதுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க பூமியை சப்போர்ட் பண்றீங்களா? அப்படி இல்லப்பா. ஒரு பூமி மட்டும் இல்ல, எதிர்பார்க்காத நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்க பூமி மாதிரி ஆளுங்க எல்லாருமே அப்படிதான். கெட்டவங்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிவாங்கன்னு சொல்றேன். சரிம்மா, ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்த என்ன நிறுத்தி சோபா சந்திராவை பத்தி எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியலம்மா. அவங்கள நீ மனசுல வச்சுக்கிட்டாவது அவங்க கனவை நிறைவேத்தடா. பூமியோட சேர்ந்து டான்ஸ் அகாடமிய 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்தணும். ஓஹோ, ஓகே. இதுக்காக தான் நீங்க இவ்ளோ பெரிய கதையெல்லாம் சொன்னீங்களா? நீங்க பாருங்கம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து நடக்கிறது, ஒரு ஆர்கனைசேஷனை நடத்துறது இம்பாசிபிள்மா. சோபா சந்திரா மேல எனக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கோ பூமி மேல எனக்கு அதே அளவுக்கு வெறுப்பு இருக்குமா. அந்த பொண்ணோட பேர் ஏதாவது தெரியுமா? பூமி. அங்க பொண்ணு பார்க்க போனப்போ பொண்ணு இல்ல போலயே. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஐ மீன், பொண்ணு பார்க்க போனப்போ பொண்ணு இருந்தாங்களா இல்லையான்னு கேட்க வந்தேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தப்பா கம்யூனிகேட் ஆயிடுச்சு போல இருக்கு. இருக்கலாம். உண்மையிலேயே நேத்து பூமி அவங்க வீட்டில் இல்லை, அதனால தான் நீங்க சொன்னது அங்க இல்ல போல இருக்கேன்னு என் காதுல கேட்டுச்சு. டைரக்டா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, முகூர்த்த தேதியும் குறிச்சிட்டோம். அது என்ன, பொண்ணு இல்லாமையே முகூர்த்த தேதியை குறிச்சிட்டீங்களா? அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் நீங்க எதுவும் கேட்கலையா? ஏற்கனவே அந்த பொண்ணு மணமேடையில இருந்து எழுந்திருச்சு போய் கடைசி நேரத்துல கல்யாணத்தை கேன்சல் பண்ற ஒரு பழக்கம் இருக்குங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நிஜமாவே பூமி கல்யாணம் லாஸ்ட் மினிட்ல தான் கேன்சல் ஆச்சு.